இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். எஸ், யூ கேன் லிவ். எஸ், there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். எஸ், you can enjoy life. எல்லாருக்குமே praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வாங்க எல்லாருமே கிரேட்ல கொஞ்ச நேரம் கண்களை மூடி நல்ல தேவனுக்கு நன்றிகள் செலுத்த ஸ்டார்ட் பண்ணலாமா? எவ்வளோ நல்லவராக இருக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில். இவ்வளோ நாள் நம்மளை வழி நடத்தின தேவன் இனிமேலும் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏராளமும் தாராளமாக இருக்குது. ஒரு நாளும் புதிய கிருபையை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவன். அவரை போல ஒரு நல்ல தகப்பன் யாருமே இல்லை. சொல்லலாமா? அப்பா உங்களை போல யாருமே இல்லை. அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. சர்வ வல்லவரே, உமக்கே நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. நீங்க மாற்றம் போதுமானவர், நீங்க மாற்றம் போதுமானவர் இயேசுவே. நீரே பரிசுத்தர் இயேசுவே. சர்வ வல்லவரே, போதுமானவர். துதிக்கு பார்த்திரர் நீங்க தான், கனத்திற்கு பார்த்திரர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வானத்தையும் பூமியும் படித்த தேவன் நம்ம கூட இருக்கார். அது நம்ம எங்கன்னா இருக்கலாம், நம்ம இருக்கிற இடம் ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ரூமாக இருக்கலாம். அது தேவன் சொல்கிறார் பாருங்க. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஆராதிக்கும் போது, அவரோட நாமத்தை உயர்த்தும் போது இயேசுவே நம்ம மத்தியில் இறங்கி வராராம். அவரை போல யாருமே இல்லை. ஓ ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, நீங்க போதுமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லாமா? இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோமே இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே இயேசுவே. சொல்ல உமக்கு, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோமே இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே இயேசுவே. கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் ஒரு வாஞ்சையோடு எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். பாடுவோமோ சொன்னார், ராஜாக்களுக்கு நீரே ராஜா, தன் மகிமை பாடுவேனா. நித்தியரே என்னே சுனாதா. தெரிஞ்சுங்க எல்லாருமே சேர்ந்து பாடுவோமோ
சொன்னார். ராஜாக்களுக்கு நீரே ராஜா, தன் மகிமை பாடுவேன் நான். நித்தியரே என் இயேசுநாதா. நல்லா கரங்களை தட்டலாம் அந்த நல்ல தேவனுக்கு. அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. அவரை போல ஒரு வல்ல தேவன் யாருமே இல்லை. நன்றி இயேசு, நீங்க மாத்திரம் போதும் இயேசப்பா. ஒரு நாள் நீங்க வேணும். நாங்க இருக்கிற இடத்துல நீங்க வேணும். நாங்க போகையிலும் நாங்க வருகையிலும் ஒரு நாள் நீங்க எங்க கூட வேணும் இயேசப்பா. எங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்க வேணும். நீங்க மாத்திரம் தான் எங்களோட ஆதாரம். நீங்க மாத்திரம் தான் எங்களோட எல்லாமே இயேசுவே. உங்களை மாத்திரம் நோக்கி பார்க்குறோம் இயேசப்பா. நன்றி இயேசுவே. இப்போ இன்னும் அதிகமாக உங்களை ஆராதிக்க போகிறோம். உங்களை ஆராதிக்கும் போது நீங்கள் எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல உங்களோட பிரச்சனைகளை வந்து மூடி மறைச்சி காத்து கொள்வதற்காக நன்றி இயேசப்பா. பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வாரது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இன்னொரு தடவை நல்லா கரங்களை தட்டலாம் நல்ல தேவனுக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒரு பறந்து காக்கும் பச்சையை போல தேவன் நம்மளை காத்து வழி நடத்துறார். தெரிஞ்சவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவன் நாம ஆராதிக்கலாமா? பறந்து காக்கும் பச்சையை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பச்சிக்க என்னும் சத்துரு முன் ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பச்சையை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பச்சிக்க என்னும் சத்துரு முன் ஆதரவாக இருப்பவரே. வாதையத்தை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. வாதையத்தை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரோபே கா சொல்லவா. யாவே 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 ரோபே கா யாவே ரோபே கா. என் சார்பில் நீ பலியானீர், எந்த நீடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீ பலியானீர், எந்த நீடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தருப்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட தருப்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரோபேகா. யாவே 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 ரோபேகா. யாவே ரோபேகா. பாவி பாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயர்த்திடுமே. பாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயர்த்திடுமே. உயிர்த்தெழுத்த வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுத்த வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 காலை தட்டி சொல்லலாம். யாவே 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 ரோபேகா. யாவே 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 ரோபேகா. யாவே
மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம். நம்ம அதை பார்த்து பார்த்தா சொல்லலாம். மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 பேகா யாவே 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 பேகா யாவே பே. சொல்ல என் சார்பில் நீ பலியானீர், எந்த நேரத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீ பலியானீர், எந்த நேரத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தகுப்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தகுப்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 பேகா யாவே 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 பேகா யாவே பேகா. நல்லா கரங்களை தட்டலாம். அந்த நல்ல தேவனுக்கு ஒரு நாள் நம்மளை பாதுகாத்து, ஒரு நாள் நம்மளை வழி நடத்துகிற தேவன், ஒரு நாள் அவளோட பிரசனம் நம்மளை சுற்றி மூடி மறைச்சி காத்து கொள்ளுது. அதனால எந்த சேதமும் நம்மள அழுகாது. ஏன்னா இயேசு எல்லாத்தையுமே சிலுவையில் முடிச்சிட்டார். அதனால டாக்டர்ஸ் என்ன வேணா சொல்லிடலாம், தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அதனால நம்ம சொல்றோம், நீர் எப்போதுமானவர், நீர் எப்போதுமானவர். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. ஒரு நாள் நம்மளை வழி நடத்துகிற தேவன், டாக்டரோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் மாற்றுற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் இங்கே நம்ம கூட இருக்கிறார். நம்ம பக்கத்தில் இருக்கலாம், நம்ம பக்கத்தில் இருக்கிறார். ஒருவேளை இப்போ நம்ம பக்கத்தில் மனுஷங்களை எல்லாமே இருக்கலாம். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ 100% கேரண்டியாக இருக்கிறோமோ அதை விட அதிகமாக கேரண்டியாக சொல்ல முடியும். தேவ ஆவியானவர் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறார். என்ன விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவர்கிட்ட சொல்லலாம். இன்னைக்கு அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இந்த வாரச்சி பூமியை படிக்கும் போது இயேசு தேவன் யார்ட்டுமே இப்போ ஹெல்ப் கேட்கல. அவர் ஒருத்தராகவே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சார். ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனிக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறார். அதனால் அவருக்கு கரங்கள் வைத்து நன்றிகளை செலுத்தலாமா? நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நீங்க மாத்திரம் போதும். நீரே போதுமானவரே, சுவே சர்வ வல்லவரே, நீங்க தான். ஆவியானவரே, நீங்க போதுமே, நீங்க போதுமே, நீங்க போதுமே. மறக்கூடாத காரியம் எதுவுமே இல்லையே. ஆவியானவரே, நீங்க போதுமே, நீங்க போதுமே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. சொல்ல எல்லாருமே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. எதிர்பார்ப்புங்க எல்லாருமே கூட சேர்ந்து
ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யா. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யா. கரங்களை உயர்த்தி இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்ல எல்லாருமே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். சொல்ல தூக்கி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழக்கும் போது ஒரு குழந்தை போல நான் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் போகுவேன். சொல்லாம போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம். கரங்களை உயர்த்தி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன்.
பாருங்கள் என்னை அழுத்த போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பராக நீரே என்னை நடத்தி செல்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பராக நீரே என்னை தூக்கி சுமப்பீரே வாழ்நாள். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள். உந்த தோள்கள் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். நம்ம பார்த்த சத்தம் உயர்த்தி தூக்கி சுமப்பீரே வாழ்நாள். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள். உந்தன் தோள்கள் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். நான் பயமின்றி வாழ்ந்திடுவேன். பிரச்சனைகளை நினைச்சு நான் பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஒரு சிச்சுவேஷன்ஸ் நினைச்சு நான் பயமின்றி வாழ்ந்திடுவேன். போராட்டங்களை நினைச்சு சொல்லலாம் நான் பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஏன்னா இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால நான் பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஓ நன்றி இயேசுவே, நீங்க வேணுமே, நீங்க மாற்றும் போதுமே இயேசுவே சர்வ வல்லவர். அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்து இந்த நேரத்தில் எல்லாருமே அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்நிய பாஷைகளை நன்றி செலுத்த ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா தேவன் சொல்றாரு பாருங்க, ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கும் போதே தேவன் ஜனங்களை பார்த்து ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமக்குவேன்னு சொல்றாருனா, இன்னைக்கு கிருபை கீழே இருக்கும் போது அப்பா நம்ம கூட இருக்கிறார். இன்னும் எவ்வளோ அதிகமாக நம்மளை தாங்க முடியும், எவ்வளோ அதிகமாக நம்மளை தூக்கி சுமக்க முடியும், எவ்வளோ அதிகமாக நம்மளை பார்த்துக்க முடியும், எவ்வளோ அதிகமாக நம்மளை போஷிக்க முடியும், எவ்வளோ அதிகமாக நம்மளை பராமரிக்க முடியும். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து நீங்க மாற்றும் போதுமே இயேசுவே போறதை இருவாக்கு ரொம்ப வந்தேரையில போறதை இருவாக்க நீரில் போறதை சென்றோந்தரே நீரில் போறதை இருவாக்கு நீரில் போறதை சென்றோங்க. ஓ நீங்க மாற்றும் எல்லாருமே சத்தங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நீங்க மாற்றும் போதுமே இயேசுவே நீங்க மாற்றவே. ஓ நீங்க மாற்றும் உயர்ந்தவர், உங்களை மாற்றும் உயர்த்துறோம் இயேசுவே. ஹல்லேலூயா 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 நன்றி இயேசுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாள். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள். உந்தன் தோள்கள் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். நான் பயமின்றி வாழ்ந்திடுவேன். நன்றி இயேசப்பா, நீங்கள் நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம், நீங்கள் கூட இருக்கிறீங்க. ஒரு நாள் நீங்கள் எங்களை தூக்கி சுமக்கிறீங்க இயேசப்பா. அதனால் எதை நினச்சி நாங்கள் பயப்பட போகிறதில்ல, எதை நினச்சி நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம், நீங்கள் எங்களோட அப்பா, நாங்கள் உங்களோட பிள்ளையாக இருக்கிறோம் இயேசப்பா. நீங்கள் வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீதி இருக்கிற பாகத்தை உங்களுக்கு கீழே கொடுத்து பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்கள். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இதோட நல்லா கரங்களை தட்டலாமா? நல்ல தேவன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். மீண்டும்
ஒவ்வொருத்தரையும் இந்த மீட்டிங் வழியாக சந்திக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. ஸோ இன்னைக்கு தெய்வீக சுகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 யோவான் 2ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். தேவன் நம்ம நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறார். அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே, எப்படி அருமையாக பேசுகிறாரு பாருங்க. ஏமாத்துக்காரனே, கீழ்ப்படியாதவனே, எவ்வளோ சொல்லி திருந்தாதவனே அப்படியெல்லாம் சொல்லாமல், நம்மளுடைய கிரியைகளை பார்த்து நம்மளுடைய செயல்களை பார்த்து நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல், அவர் ஒரு தகப்பனாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பிரியமானவனே. அப்போ கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். நம்மளை நேசிக்கிறதுனால அவர் என்னென்ன செய்கிறார் பாருங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல். அப்போ நம்ம ஆத்துமா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறார். மனதளவில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். மனதளவில் குழப்பங்களோட, பயங்களோட, சோர்வுகளோட இருக்கணுன்றது அவருடைய திட்டமே இல்லை. குற்ற உணர்ச்சி நீக்கப்பட்டு சமாதானத்தோடு வாழணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். அப்போ நம்மளுடைய ஆத்தும செழிப்பை விருப்பப்படுகிறார் நம்மளுடைய தேவன். God longs to see us prosper in our souls. அவர் சொல்ல, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறதை போல, உன் ஆத்மா வாழ்கிறது போதும்னு சொல்ல, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதில் இங்கிலீஷ் வார்த்தை வரும் பாருங்க, that you may prosper in all things. அப்போ ப்ராஸ்பரிட்டின்றது கர்த்தர் கொடுக்குறார். அதை தேடி நம்ம போகணும்னு நான் சொல்ல வரல. அதையே நம்முடைய பிரசங்கத்து மையப்பகுதியாக வச்சு நம்ம அதையே வார வாரம் பார்க்கணுன்றதை பற்றியும் நம்ம சொல்ல வரல. ஆனால் we go after God, we go after knowing God. இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த போகிறோம். அப்போ என்ன நடக்குது? செழிப்புன்றது நம்மளை தேடி வருது. பண விஷயத்தில் பொருளாதார ரீதியான செழிப்பு நல்லது, கர்த்தர் தான் கொடுக்குறார். ஆனால் அவர் கொடுக்குறார். அப்போ நம்மளுடைய நோக்கம் கர்த்தர் மேலே. இந்த சுவிசேஷத்தின் பணிக்காக கர்த்தர் நம்மளை செழிப்பாக மாற்றுகிறார். ஏன்னா அவர் நம்மளுடைய நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் சொல்லார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அது மட்டும் இல்லை பாருங்க, சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். Beloved, I pray that you may prosper and be in health above all things. That you may prosper and be in health. You see prosperity and you see health there. நீ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாருன்னா, அப்போ தெய்வீக சுகம் நம்முடையது. கர்த்தர் நம்மளுடைய ஆரோக்கியத்தை விருப்பப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவனை தெரிஞ்சுக்க அவர் நம்மளை மேலே எவ்வளோ இரக்கமுள்ளவராகவும் நம்மளை ஆரோக்கியமாக வாழ வைக்கணும் விருப்பப்படுறாருன்றது ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ இந்த பூலோகத்தில் மனுஷனை கர்த்தர் படைக்கும்போது ஒரு வியாதி உடையவனாக கர்த்தர் படைக்கல. கர்த்தர் 6வது நாள் ஆதாமை படைத்தார். 7வது நாள் ஆதாம் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலில். அப்படியே பார்க்குறோம் நம்ம. இல்லையே, ஆரோக்கியமாக படைச்சார். ஏவாளை பார்த்த உடனே ஆதாம் ஆதாம் விரும்பினார். ஏன்னா ஆதாம கர்த்தர் ஆரோக்கியத்தோட படைச்சார். இந்த உலகத்தில் வியாதி வறுமைலாம் இல்லாமல் தான் இந்த உலகத்தை கர்த்தர் படைச்சார். ஒவ்வொரு நாளும் படைச்ச பின்பு கர்த்தர் சொல்கிறாரு, அது நன்மை என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார். இங்கிலீஷில் இருக்கும், and he saw that it was good. பைபிளில் சொல்லவே இல்லை, he saw that it was okay, he saw that man can somehow survive. இல்லை, he saw that it was good. அப்போ வியாதியும் வறுமையும் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னா கர்த்தர் மனுஷன் ஆரோக்கியமாக தீர்காயுசோட நித்தியத்துக்கும் உயிரோடு இருக்கணுன்றது தான் கர்த்தருடைய திட்டமாக இருந்துச்சு. அந்த விருப்பம் மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நமக்கும் வியாதியில் இருக்கிறது பிடிக்கிறது இல்லை. நம்மளும் என்ன பண்ணுறோம், வியாதி வந்தால் எப்படியாவது சரிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இப்போ வீட்டிலே ஏதாவது வைத்தியம் தெரிஞ்சால் அதை நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுலேயும் சரி ஆகலைன்னா ஏதாவது ஒரு நல்ல டாக்டரை போய் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்து கன்சல்ட் பண்ணுறோம். அப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு போகிறோம், மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றோம். ஏன்னா வியாதியிலேருந்து விடுதலை ஆக்கப்படணுன்றது நம்ம உள்ளத்தில் இருக்குது. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம மறிக்க போகிறோம், அந்த நாள் வரும், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா. அதுக்குன்ட்டு வியாதி வந்தால் நம்ம சும்மா இருக்கிறது இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் வரப்போகுது, இன்றைக்கே செத்துறேன்னு நம்ம சொல்கிறதே இல்லை. கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு விருப்பப்படுறோம். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையை எடுக்கிறோம், பேசுகிறோம், கம்யூனியன் எடுக்கிறோம். அப்புறம் இயற்கையின் ரீதியாக என்னென்ன கர்த்தர் அவைலபிள் ஆக்கி இருக்கிறார். நல்ல டாக்டர்ஸ்க்காக நன்றி. மெடிக்கல் மெடிக்கல் உலகத்துக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். தேங்க் காட் ஃபார் ஆல் தி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எஸ்பெஷலி இந்த மெடிக்கல் ஃபீல்ட். ஏன்னா அவங்களும் நம்மளை போல வியாதியை எதிர்த்து தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நன்றி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நம்ம விருப்பப்படுறோம். அதனால தான் இன்னைக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரின்ற அந்த ஃபீல்டு ரொம்ப அதிகமாக ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்குது. எது வீழ்ச்சி அடைஞ்சாலும் மெடிக்கல் ஃபீல்டு மட்டும் வீழ்ச்சி அடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஃபிட்னஸ் உலகம் ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியுமா? ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரீஸ். ஏன் ஜனங்க ஃபிட்டாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. இப்போ நிறையா வந்துருச்சு. நீங்கள் பாடியை ஃபிட்டாக வைக்கணும்னா நீங்கள் கராட்டே கற்றுக்குங்க, கும்ஃபு கற்றுங்கன்றாங்க, ஜும்பா இல்லை டான்ஸ் ஆடியே சொல்லி கொடுப்போம்னாங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஓடுங்க, நடுங்க, உண்டு பெருங்க அப்படின்னு நிறையா எக்ஸசைஸ்ங்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. தப்புன்னு நான் சொல்ல வரல நான். ஆனால் மனுஷனுடைய தேடல் பாருங்கள், நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு மனுஷனுடைய விருப்பமாக இருக்குது. கர்த்தர் தான் அந்த விருப்பத்தை உள்ளே போட்டிருக்கிறார். வியாதியை நம்ம வெறுக்கிறோம். கோவிட் டைமில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோம்.
மாஸ்க் அணிஞ்சிக்கிறதா இருக்கலாம், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். ஏன்னா நம்ம விருப்பப்படுறோம், ஆரோக்கியத்தை நம்ம விருப்பப்படுறோம். ஒரு சர்ச்சில் இப்படி தான் நடந்துருது. ஒருத்தர் கொரோனா வைரஸ்லேருந்து விடுதலை ஆக்கப்பட்டார், கோவிட் இருந்து சுகமாயிட்டார். சரி, நான் சாட்சியை ஷேர் பண்ணுறேன்ட்டு லாக்டவுன் ஓப்பன் ஆனவொன்னு சர்ச்சில் ஷேர் பண்ணியிருந்துக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செஞ்சார், கோவிட்லேருந்து கர்த்தரை விடுதலை ஆக்கினார், நான் சுகமாயிட்டேன். எல்லாரும் கை தட்டி இருக்கிறாங்க. பேசிட்டவர் மைக்கை அப்புறம் அப்படியே பாஸ்டர் கையில் கொடுக்கலான்னு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வாங்க மாட்டேங்கிறார். இல்லை பதர், நீங்கள் அப்படியே மெயின் பாஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றார். மெயின் பாஸ்டர்கிட்ட அவர் மைக்கு கொடுக்க போனால் மெயின் பாஸ்டர் சொல்கிறாரு, இந்த சாட்சியை நீங்கள் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், மைக்கை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு தரவே தராதீங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியுதுன்னா பயம் இருக்குது அங்கன். ஏன்னா இந்த வியாதி ஒரு தொற்று வியாதியாக இருக்கிறதுனால, ஐயோ கோவிட்லேருந்து சுகமானார்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் டாக்டர் ரிப்போர்ட் நம்ம பார்க்கல, எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம விருப்பப்படுறோம், சுகமாக இருக்கிறது நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் இதுதான் முக்கியமான விஷயம். தேவன் மனுஷனை ஆரோக்கியத்துக்காக படைச்சார், தீர்காயுசோடு வாழணும்னு படைச்சார், நித்திய ஜீவனுக்காக படைச்சார். பாவமும் சாபமும் உலகத்தில் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு. இப்போ வியாதி வந்தாலும் மனுஷன் அதுக்கு எகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறான், அதுக்கு எகேன்ஸ்டாக வெளியே வரணும்னு சொல்லி மனுஷன் எல்லா பிரயாசத்தையும் படுறா. இப்போ நம்மளும் அதை படுறோம். ஆனால் ஒரு கண்டுபிடிப்பாருங்க, நம்மள எல்லாருக்கும் தெரியும், என்னதான் நம்ம ஃபிட்டாக இருந்தாலும் பழங்களை சாப்பிட்டு எல்லா அருமையான ஹெல்த்தியான டயட் நம்ம ஃபாலோ பண்ணாலும், பை த வே நம்ம அப்படி செய்யலாம், செஞ்சாலும் தெய்வீக சுகம்ன்றது கர்த்தர் தான் தரணும். கமான், விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க, சாட் பாக்ஸில் ஆமேன்னு போடுங்க. See, we can get natural health from natural sources, but divine health comes only from God. ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போகிறதுனால வந்துடும். ஆனால் தீர்காயுசுன்றது கர்த்தர் கொடுக்குற வரோம், கர்த்தர் தான் கொடுக்கணுமா இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஃபிட்டாக இருக்கிறாங்க, ஆனால் ஒரு அவங்க வயது சென்றவர்களாக மாறுறதுக்கு முன்னாடி வாலிப வயதுலேயே நடுத்தர வயதுலேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அது கேள்விப்படும் போது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஹெல்த்தியாக சாப்பிட்றது நம்ம கண்டிப்பாக செய்யலாம், ஜாகிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். லெட்ஸ் டூ எவ்ரி திங் தட் இஸ் பாசிபிள் வித்தின் அவர் ஸ்ட்ரென்த். நம்மளால் என்ன இயலுதோ நம்ம செய்கிறோம். பட் அவர் ட்ரஸ்ட் must always be in a supernatural source. Our trust must be in the ways of God. Come on, ஞாபகம் வச்சுங்க, இதை எழுதிங்க பார்க்கலாம். Let's live a healthy life. ஹெல்தி ப்ராக்டிசஸ் கொண்டு வரலாம். ஆனால் நம்ம நம்பிக்கை இந்த இயற்கையின் மெத்தட்ஸ் மேலே இல்லை. நம்ம நம்பிக்கை நம்மளை ஆரோக்கியமாக வைத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிற தேவன் மேலே கொண்டு வரணும். ஏன்னா என்ன தான் நம்ம செஞ்சாலும் தெய்வீக சுகத்தை இயற்கையின் காரணங்களால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் நிறைய டைம் டாக்டருங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை சரியாக ஃபாலோ பண்ணாத நம்ம இருக்கிறோமே. 10 நாள் கோர்ஸ் கொடுக்குறாரு, 2 நாள் நம்ம கரெக்டாக கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், அப்புறம் 3ஆவது நாள்லேருந்து ஏதாவது ஒரு வேலை மாத்திரை நம்ம மிஸ் பண்ணுற வாய்ப்பு இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை தடவை அப்படி நடந்துருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை போடு அப்படின்றாரு. எவ்வளோ நாள் சாப்பிட்ட பிறகு தான் மாத்திரை ஞாபகம் வருது. ஐயோ இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட வேண்டியது தானே, அப்புறம் காலையில் போட வேண்டியது மத்தியானத்தை போட்டு மத்தியானத்தை அப்படியே சாயங்காலத்துக்கு நம்ம போஸ்ட்போன் பண்ணிவிட்டு. ஏன்னா என்ன தான் நேச்சுரல் அந்த அவர் நேச்சுரலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணாலும் அதை செய்கிறது பாரம் நம்ம மேலே இருக்குது. இப்போ என்ன ஆகுது, நம்ம தவறிடுறோம். ஒரு சில பேர் டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனே புரிஞ்சுக்க போகிறதில்லன்னு வச்சுங்களேன். டாக்டர் கிட்ட இந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து ஒருத்தர் மருந்து கடையாக சுற்றுறான். ஒரு 10 கடையாவது தேடி அலைஞ்சுதான் இந்த மருந்தே இல்லை எங்கள் கடையில் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. திரும்பி டாக்டர்கிட்டே வந்தான், டாக்டர் நீங்கள் என்ன எழுதிக்கிறீங்க, எனக்கும் புரியல அவனுக்கும் புரியல, இந்த மருந்தே இல்லையா? டாக்டர் சொன்னாரா, நான் எழுது இந்த மருந்தே இல்லை, பெண் எழுதுதான் செக் பண்ணி கிறுக்கி பார்த்தா அதை போய் ஆஸ்பத்திரியில் நீ எடுத்துன்னு போய் மருந்து வேணும்னு கேட்டிருந்தா நான் எங்கே போகிறது அப்படின்னு. நிறைய டைம் உங்களுக்கு புரியுறதில்ல, நம்ம தவறுறோம். டாக்டர் யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடு உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. 5 நாளுக்கு அப்புறம் அவன் கால் பண்ணியிருக்கான், டாக்டர் எங்கே இருக்கிறீங்க டாக்டர், வந்து என்னை பிக் பண்ணிட்டு போங்க டாக்டர். ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன், இல்லை டெய்லி 5 கிலோமீட்டரோட சொன்னீங்க, இப்போ வீட்டிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறேன், பஸ்ஸு காசில் வந்து பிக் பண்ணிட்டு போகிறீங்களா பாருங்க அப்படின்னு. என்ன சொல்ல வரேன் நான், நேச்சுரல் சோர்ஸஸால் நம்ம டிவைன் ஹெல்த்தை நம்ம அனுபவிக்க முடியாது. ஏன்னா டாக்டர் எவ்வளோதான் நன்மையாக கொடுத்தாலும் நிச்சயமாக அவங்ககிட்ட எல்லா ஆன்சர்ஸும் இல்லை. அதே போல் அவர் என்னதான் நல்லா தெளிவாக நம்மள்கிட்ட சொல்லி கொடுத்தாலும் அதை தெளிவாக ஃபாலோ பண்ணுற அந்த தெம்போ அந்த ஞானமோ அந்த ஞாபக சக்தியோ நம்மக்கிட்ட இல்லை. ஒரே ஒரு வழி தான், கர்த்தரே ஒரு வழியை உண்டாக்குனார்னா அந்த வழியில் தான் நம்மளுக்கு ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வழியை தான் இப்போ நம்ம வேதத்தில் படிக்க போகிறோம். கமான், எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் குட் டு ப்ராக்டிஸ் healthy eating and exercising and working out and keeping yourself healthy. Come on, let's all do that. We are all for health. But supernatural health comes from a supernatural means. We have to trust God for miracle of healing. Amen. அப்போ தேவன் நமக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். அதை தான் 1 பேதுரு 2:24 நம்ம படிக்கிறோம். இந்த வசனம் ஒரு பிரபலமான வசனம். ஒரு சில பேர் சுகத்துக்காக பிலீவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வசனத்தை நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணியிருப்பீங்க. நான் படிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 2:24,
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமர்ந்தார். கவனிங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப தேவன் அவருடைய தழும்புகள் நிமித்தம் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சூப்பர் நேச்சுரல் மீன்ஸ் டு சூப்பர் நேச்சுரல் ஹெல்த். இந்த வழியை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் அவர் சொல்றார் பாருங்களேன், இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம், அவர் மரத்தில் தூக்கப்பட்டவராக இருக்கிறார். பார்க்கிறோமே, சிலுவையின் மேல் சுமந்தார். ஏன் சிலுவையின் மேல் என்ற ஒரு மரத்தை ஆண்டவர் காமிக்கிறாரு? ஏன்னா ஒரு தவறான மரத்தில் இருந்து சாப்பிட்டதுனால தான் வியாதி உள்ள வந்துச்சு. அப்போ சரியான மரத்தை நீ பார்த்துட்டேன்னா வியாதி வெளியே போயிடும். Sickness and disease came by looking at the wrong tree, eating from the wrong tree. Now sickness and disease will leave your body when you look at another tree, the right tree, the tree of the cross. எந்த மரத்தினால பாவம் வந்துச்சோ அந்த மரத்தையே பிடிச்சி நான் செத்துட்டேன்னு இல்லாம அந்த மரத்திலிருந்து வந்த சாபத்தை கர்த்தர் நீக்கி போட்டு நம்ம எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை கொடுக்குற இன்னொரு மரம் இருக்குது. அதுதான் சிலுவையின் மரம். ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டு கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த சிலுவையின் மரத்திலிருந்து கிடைக்கிற கனிகளை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாயிட்டோம், குணமானீர்கள். பாஸ்ட் டென்ஸ்ல பேசிட்டு இருக்கிறார். இப்போ பை தி வே, ஏன் தேவன் தழும்புகள் அப்புறம் சுகத்தை கனெக்ட் பண்றாரு? ஏன் கர்த்தர் தழும்புகள்னு சொன்னாரு? தழும்புகளால சுகமானீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தழும்புகளுக்கும் சுகத்துக்கும் இல்லை வியாதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இது பல இடத்துல வியாதிக்கும் தழும்புகளுக்கும் இல்லை சவுக்கடிக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறோம். வாங்க எல்லாருமே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேதத்திலே முதல் தடவை வியாதியுடைய மென்ஷனை நம்ம பார்க்குறோம். உங்கள்கிட்ட ஏற்கனவே நம்மளுடைய டீச்சிங்ஸில் நான் சொல்லியிருப்பேன், த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன். வேதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது ஒரு விஷயம் முதல் தடவை குறிப்பிடப்பட்டிருக்கிற இடத்த நம்ம போய் பார்க்கும்போது அதன் முதன்மையான அர்த்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். த பிரைமரி மீனிங் அண்ட் தி எசன்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் ஃபவுண்ட் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மென்ஷன். ஸோ வேதத்தில் முதல் வியாதியை கர்த்தர் மென்ஷன் பண்ணுறார். இது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும், இந்த பார்வோன்ன்றவர் சாரால தன்னுடைய மனைவியாக சேர்த்துட்டார். ஆனால் இவர் ஆபிரகாமுடைய மனைவியாக இருக்கிறாங்க. இப்படி பண்ணதுனால கர்த்தருடைய சாபம் அவங்க மேலே வருது பாருங்க. கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். இந்த வாதைன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. God plagued them அப்படின்ற ஒரு வார்த்தை வருதா அந்த இடத்துல? டிசீசஸ் வருதா? அந்த இடத்துல இருக்கிற வார்த்தை நாகா, NAGA. இந்த நாகான்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுமா? சவுக்கடின்னு அர்த்தம். ஸ்கர்ஜ். அங்கே எழுதிக்கலாம், நீங்கள் வேதத்தில் எழுதிக்கலாம். ஆதியாகமம் 12:17. கர்த்தர் அந்த பார்வோனுடைய வீட்டார் அனைவருக்கும் வியாதி வர்ற மாதிரி பண்ணிட்டாரு. அந்த வியாதிக்காக பயன்படுத்தப்படுற வார்த்தை நாகா. நாகானா ஸ்கர்ஜ், சவுக்கடின்னு அர்த்தம். பார்த்தீங்களா? வியாதிக்கு பதிலாக சவுக்கடின்ற வார்த்தை கர்த்தர் பயன்படுத்தி அதை வியாதின்னு காமிக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காமிக்கிற எல்லாரும் வாங்க. மார்க் 5:29. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பாருங்க, இங்கே ஒரு வேதனை, இந்த சகோதரி ஒரு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வேதனைக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை பாருங்க. இந்த வேதனைக்காக கொடுக்கப்பட்ட கிரீக் வார்த்தை மாஸ்டிகோஸ், MASTIGOS. அப்படின்னா இது ரோமர்கள் பயன்படுத்துகிற ஒரு சவுக்கு, whip. This was used to scourge the criminals. அப்போ இந்த 2 வசனத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், வியாதியை கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி பார்க்குறார்? ஒரு சவுக்கடியாக பார்க்குறார். அங்கே பார்வோனுடைய வீட்டில் வியாதி வந்துருச்சுன்னா அதுக்கு சவுக்கடின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல சவுக்குன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஏன்னா வியாதிக்கும் சவுக்கடிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இப்போ தெரியுதா இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் நமக்காக சவுக்கடிகளை வாங்கணுமா இருந்துச்சு? ஏன் நமக்காக ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டு உடம்பு கிளியத்தக்க ஏன் ஒரு அடி வாங்கணுமா இருந்துச்சு? ஏன்னா ஒரு வியாதி கூட நம்ம மேலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சவுக்கடியை வாங்கிட்டார். அல்லேலூயா. நமக்காக அந்த சவுக்கடியை பெற்றுக்கொண்டார். எதுக்காக? ஏன்னா நம்மளுடைய வியாதிகள் இருந்து நம்ம நீக்கப்படணுன்றதுனால. நல்லா கவனிங்க இந்த விஷயத்தை. அந்த காலத்தில் ஒன்று சிலுவையில் போடுவாங்க, இல்லைன்னா சவுக்கடி அடிப்பாங்க. இப்போ சவுக்கடி கொடுக்கறது ஒரு தண்டனை, சிலுவையில் அடிக்கப்படுறது இன்னொரு தண்டனை. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா
இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்ட இன்னும் 2 கள்ளர்களுக்கு இந்த சவுக்கடி கொடுக்கப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் இந்த சவுக்கடியை பெற்றுக்கொண்ட மாதிரி இருக்குது. ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல பார்? பிலாத்து என்ன நினைச்சாருன்னா, இந்த சவுக்கடி மட்டும் கொடுத்துட்டு அப்படியே இவரை தப்பி வச்சிடலான்னு நினைச்சார். ஆனால் அந்த ஜனங்க வீட்டில் அவங்க வந்து சிலுவையில் அடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூக்குல இட்டதுனால இப்போ டபுள் பனிஷ்மெண்ட்டாக மாறிடுச்சு. நல்லா கவனிங்க, இந்த சவுக்கடி எவ்வளோ வேதனை நிறைஞ்சதுன்னா, பாரு இந்த விஷயத்தை நான் சொல்ல பாருங்க, இந்த சவுக்கடி எவ்வளோ வேதனை நிறைஞ்சதுன்னா, சவுக்கடியிலேயே நிறைய பேர் மரிச்சு போயிருக்கிறாங்களா. இந்த சவுக்கால அடிக்கும் போதே நிறைய பேர் மரிச்சு போயிருக்கிறாங்களா. உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த சவுக்கடி நிமித்தம் இயேசு எவ்வளோ வேதனை அனுபவிச்சார்னு சொல்லி பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் மூவியில் கூட அதை ஆக்யூரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதை காமிச்சிருப்பாங்க நமக்கு. முதல் பெரம்புகளால் அடிப்பாங்களாம் பாருங்க. முதல் பெரம்புகளால் அடித்து சதையெல்லாம் லூஸ் ஆக்கிடுவாங்களாம், நல்லா மெதுவாக்கிடுவாங்களாம். அப்படி அடித்து முடிச்சிட்ட பிறகு நல்லா கவனிங்க, அதை அடிச்சிட்ட பிறகு எந்திரிச்சு நிற்க மாட்டாங்களாம். பல அடிகள் ரோம சேவகர்கள் அடித்தாங்கன்னா என்ன கொடூரமாக இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. அவ்வளோ அடி வாங்கிட்ட பிறகு டயர்டில் அவங்கள அதிலே விழுந்து கிடப்பாங்களாம் அந்த குற்றவாளிகள். ஆனால் அந்த பெரம்பில் அடி வாங்கிட்ட பிறகும் இயேசு கிறிஸ்துவானவர் அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். நல்லா அடித்து போட்டு என்ன பண்ணுவாங்களாம், அடுத்தது அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஸ்கர்ச் பேர் வந்து கேட்டோ 9 டேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேட்டோ 9 டேல்ஸ்னால் அந்த பூனை வாளால் செய்யப்பட்ட 9 கயிறுகளுடைய ஒரு சவுக்கு. இது எவ்வளோ கொடூரமானதுன்னா, அதில் எலும்பு துண்டுங்களோ லெட் பீசஸோ கிளாஸ் பீசஸுங்களோ கொக்கிங்கெல்லாம் இருக்குமா. இப்போ ஏற்கனவே பெரம்பால் அடித்து உடம்பே அந்த சதையெல்லாம் மெதுவாக இருக்குது. ஆனால் அந்த கொக்கிலால் நரம்பி இருக்கிற அந்த 9 பூனவால் கயிறுகளால் செய்யப்பட்ட அந்த சவுக்கு எடுத்து அடிக்கும் போது நல்லா கவனிங்க, அது அடிக்கும் போது முதலாவது தோல் பிஞ்சிட்டு வந்துருமா பாருங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். தோல் பிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கு அடுத்ததா தோலுக்கு கீழே இருக்கிற கொழுப்பு அப்படியே அந்த சதை பிச்சுக்கிட்டு வருமா. அது மட்டும் இல்லை, அதெல்லாம் கிழிச்சிக்கிட்டே வரும்போது மசில் அண்ட் டெண்டன்ஸ் நரம்புங்களெல்லாம் பிச்சுட்டு அப்படியே போகுமா பார். நரம்புகளாக செதறடிக்கப்படுமா, அப்படியே சதைங்க அங்கங்கே பிஞ்சு கிடக்குமா பார். அங்கங்கே ஒரு கறி துண்டுங்க கிடக்குமா. ஏன் எலும்புகள் தெரிகிற அளவுக்கு இவங்க போட்டு அடிப்பாங்களாம். வெறும் முதுகில், வெறும் வயிறில், வெறும் நெஞ்சில் மட்டும் இல்லை, உடம்பு முழுசும், கன்னத்தில், தலையில், கை கால் முழுவதும் தோல் பிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த கொழுப்பெல்லாம் பிச்சு எடுத்துருவாங்க. அப்புறம் சதையை பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நரம்புகள் பிஞ்சிரும். இதனால தான் ஒரு வேளை அவரால் அந்த சிலுவை தூக்க முடியாதபடிக்கு இந்த சீமோன், சைரின் ஊரை சேர்ந்த இந்த சீமோன் வந்து சகாயம் பண்ணுமா இருந்திருக்குமோ. ஏன்னா தொடையில் இருக்கிற நரம்புகள் அந்து போயிடுச்சுன்னா நிற்க கூட முடியாதான் பாருங்க. நிற்க கூட முடியாது, அந்த பலனே இருக்காது. இவ்வளோ பெரிய வேதனை இயேசு கிறிஸ்து ஏன் அனுபவிக்கணும்? சதை கிழிக்கப்படுற அளவுக்கு ஏன் அவர் அனுபவிக்கணும் பார். ஒன்று இது கொடுப்பாங்க, இல்லைன்னா சிலுவையில் அடிப்பாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து 2ஐயும் பெற்றுக்கொள்ளணும்? ஏன் 2ஐயும் பெற்றுக்கொள்ளணுன்றது ஒரு மாபெரும் கேள்வி பாருங்க. இந்த கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணாலே நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் வரும். ஆனால் எந்த மாதிரி அடி அடிச்சாங்கன்றது உங்களுக்கு நான் 3 வசனம் எடுத்து காமிக்கிறவாங்க, இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சங்கீதம் 129 அதோடைய 3ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை எப்படி அடிச்சு போட்டாங்கன்னா சிலுவையில், சங்கீதக்காரன் இதை தீர்க்க தரிசனமாக எழுதி போட்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். ஒரு நிலத்தில் ஏர் ஓட்டுற மாதிரி, ஏர் ஓட்டுற பெரிய பெரிய ஆயுதங்களை பார்த்துருக்கிறீங்களா? அந்த காலைக்கு பின்னாடி அந்த ஏர் ஓட்டுற அந்த பலகையும் அந்த கொக்கியும் மாட்டி விடுவாங்க. நிலம் அப்படியே கோடு கோடாக இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி அவருடைய உடம்பே பெரிய பெரிய கோடு. they made furrows on my back ன்னு போட்டிருக்கும். they plugged my back. அவர் கொடுத்தாராம், வந்து அடிங்க, என் பிள்ளைகள் மேலே வர்ற வியாதியை எனக்கு கொடுங்க, அவங்களுக்கு சவுக்கடி வரக்கூடாது, எனக்கு கொடுங்க. I gave my back ன்னு சொல்றார். I gave my back to the ones who plugged my back. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். கிழிச்சு போட்டாங்களாம், அப்படியே பீறி போட்டாங்கன்னு சொல்றார். சங்கீதம் 22 பாருங்க, 16ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு வசனம். சிலுவையின் அனுபவத்தை சங்கீதம் 22 நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதம் 22 அதோடைய 16ஆம் வசனத்தை பாருங்க என்ன போட்டுருதுன்னு சொல்லி. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. அவர் பாருங்களேன், என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். சிலுவையின் அனுபவம் சங்கீதக்காரனுக்கு தெரியல அவர் என்ன பாடிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற அந்த சம்பவத்தை பாடிட்டு இருக்கிறார். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அடுத்தது பாருங்க 17ஆம் வசனம். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், நான் என்ன அர்த்தம்? உடம்பை எப்படி கிழிச்சு போட்டாங்கன்னா எலும்பு தெரியுதா, எலும்பை எண்ண முடியுதா.
பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் மூவியை பார்த்து நிறைய பேர் ஐயோ ரொம்ப கிராஃபிக்காக காமிச்சிட்டாங்க, இப்படியெல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு ஒரு சில பேரோட அபிப்பிராயம். வேதத்தை பாருங்க, அதை விட கொடூரமாக அடிச்சிருக்கிறாங்கன்றது தான் உண்மை. பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்ன்றது ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். அதை விட அதிகமான வேதனையை தேவன் நமக்காக அனுபவிச்சார். பார்த்தீங்களா, என் எலும்புகளை எல்லாம் என்னெல்லாம் எந்த அளவுக்கு அவர் அடித்து போட்டாங்கன்னா, ஏசாயா 52 அதோடைய 14 வசனத்தில் இன்னொரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவான ஒரு சிலுவையில் அனுபவிச்ச அந்த அனுபவத்தை பார்த்துட்டு எழுதுறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, 14 வசனம் பாருங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடி ஆனதினாலே அவரை கண்டே அநேகர் பிரமித்தார்கள். He did not even look human on the cross. ஏதோ ஒரு சதைய, ஏதோ ஒரு கறி துண்டை அடிச்சு தொங்க போட்ட மாதிரி இருந்துச்சான். He did not even look human. He had no beauty to look upon on the cross. பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் பார்க்கும்போது அங்கே ஜிம் கெவிசல் என்ற ஆக்டர் இன்னும் ஹேண்ட்ஸமாக தான் தெரிகிறாரு சிலுவையில் அவரை இயேசு கிறிஸ்துவர் சித்தரிக்கும் போது. பட் தட் டிட் நாட் ஹேப்பன் ஆன் த கிராஸ். அவருடைய முக ரூபம், அவர் அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்களா. அப்படின்னா அவரை பார்த்து ஷாக் ஆனாங்களாம். they looked at him and they were shocked. இந்த அளவுக்கு ஒருத்தர் அடி வாங்குவாரா, அடி வாங்கி உயிரோடு இருப்பாரா, இந்த அளவுக்கு ஒருத்தர் அனுபவிச்சிருப்பாரா? ஃப்ரெண்ட், you and I, if only we can get a glimpse of what Jesus had to go through at the scourging post, we would grab on to healing that belongs to us. என் நேசர் இவ்வளோ அடிப்பட்டாரா எனக்காக, சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, அற்புதம் என்னுடையது, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் எந்த வியாதிக்கு அதிகாரம் இல்லை, நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற, ஆரோக்கியம் என்னுடையதுன்னு சொல்லி நம்ம பிடிச்சுக்குவோம். அந்த எண்ணத்தை கொண்டு வரணுன்றதுக்காக தான், அந்த வெளிப்பாடை கொண்டு வரணுன்றதுக்காக தான் நீங்கள் நான் பிரசங்கத்தை உங்ககிட்ட நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஜீசஸ் went through a tragic process of flogging and scourging. ஏன் அவருடைய தழும்புகளால் தான் நம்ம சுகமாகும். ஏன் ஸ்கர்ஜிங்? ஏன்னா வியாதின்றது ஒரு ஸ்கர்ஜை போல. பழைய ஏற்பாட்டில் நகான்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, புதிய ஏற்பாட்டில் மாஸ்டிகோஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. எதுக்காக? வியாதின்றது ஒரு சவுக்கடியை போல. ஒவ்வொரு சவுக்கடியை அவர் வாங்கும் போதும் நமக்காக ஒவ்வொரு வியாதியையும் அவர் சுமந்துட்டார். ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவர் 40 குறைய 1 அப்படின்னா 39 அடிகள் வாங்கியிருப்பாருன்னு சொல்லி. ஆனால் அது யூத ஜனங்களுடைய கவுண்ட் தானே, அது ரோமர்களுடைய கவுண்ட் இல்லையே. See, 40 minus 1 was the Jewish way of punishing criminals. But this was the Romans. We don't know how they scourged a criminal. நிறைய ஸ்கர்ஜிங்கில் அங்கேயே கொடூரமாக செத்து போயிருக்கிறாங்களா. கவுனிங்க, ஒரு மனுஷன் சாகிற அளவுக்கு சவுக்கால் அடிக்கணும்னா அப்போ எத்தனை அடி அடிச்சிருப்பாங்க, எந்த மாதிரி கொடூரமான நிலைமைக்கு போயிருப்பான் அவன். கர்த்தர் எல்லா வியாதியையும் அவர் மேலே சுமந்துட்டார். அவர் வாங்கின ஒவ்வொரு சவுக்கடியும் உங்களுடைய என்னுடைய வியாதி. இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது கோல்டோ ஜுரமோ, இல்லை எந்த விதமான தலைவலியோ, கேன்சரோ, நெஞ்சு வலியோ, இல்லைனா டயபெட்டிக் சுச்சுவேஷனா, இல்லை அது ஒரு சிவியரான பேக் பெயினா? இஸ் இட் சம்திங் தட் ஹஸ் காட் டு டூ வித் யோர் பேக் போர்ட், யோர் ஸ்பைனல் கார்ட்? இஸ் இட் சம்திங் டு டூ வித் யோர் பிரெயின்? எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அந்த சிலுவையில் நமக்காக சுமந்துட்டார். அந்த சவுக்கடி கம்பத்தில் தான் இன்றைக்கி நம்ம உட்கார்ந்து கர்த்தருடைய வேதத்திலிருந்து அவர் என்னென்ன அனுபவிச்சார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த அனுபவம் நம்மளுக்கு வேணும் பாருங்கள். அதை பெற்றுக்கொள்கிற அனுபவம், அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிற அனுபவம். ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்லேருந்து எத்தனை அற்புதங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி. அதில் 100கணக்கான பேர் தியேட்டர்ஸில் உட்கார்ந்து இல்லை வீடுகளில் உட்கார்ந்து பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் மூவியில் அந்த சவுக்கடி சீனை பார்க்கறதுனாலே சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களாம். அந்த இடத்துல இயேசு இவ்வளோ அனுபவிச்சாரா நமக்காக, விசுவாச நிறைய பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களாம். உங்களுக்கு தெரியுமா, அந்த மூவியில் 2 பேரை காமிக்கிறாங்க, மாறி மாறி இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை போட்டு அடிக்கிற மாதிரி. ஆக்டர்ஸ் தான் அவங்க. அதில் ஒருவர் அந்த காட்சி அவர் நடிச்சிட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டாராம். இந்த அளவுக்கு ஒருத்தர் அனுபவிச்சாரா தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறது நிமித்தம் அப்படின்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவ சந்தாச்சாரா ஏற்றுக்கிட்டாராம். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நம்ம சுகமாயிட்டோம். இப்போ இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாமா? ஒன்று சவுக்கால் அடித்து தண்டனை கொடுப்பாங்க, இல்லைன்னா சிலுவையில் அறைவாங்க அந்த காலத்தில். ஏன் இயேசு கிறிஸ்து 2யுமே அனுபவிச்சார்? எதுக்காக 2யும் அனுபவிச்சார்? வாங்க எல்லாருமே சங்கீதம் 103 அதோடைய முதல் 3 வசனங்கள், Psalm 103 அதோடைய முதல் 3 வசனங்களை உங்களுக்காக நான் படிக்கிறேன் பாருங்க. இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே நீங்கள் அநேக சுகமாகுவீங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை. படிக்கிறேன் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்போ இந்த வசனத்தை படிச்சோன்னு ப்ரேயர் முடிஞ்சிச்சுட்டு ஏஞ்சி போயிடாதீங்க. இப்போ அடுத்த வசனத்துக்கு வரலாம். நம்ம பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, சிலுவையில் நம்ம அக்கிரமங்களெல்லாம் மன்னிச்சிட்டார், பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டார். அவரை பெற்றுக்கொண்ட அன்னைக்கே கர்த்தர் நம்மளை மன்னிச்சிட்டார். ஆனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இது ரெண்டையும் எப்படி சம்மந்தப்படுத்துறாருன்னு பார்த்தீங்களா? அவர் என் அக்கிரமங்களை மன்னிச்சாரு, ஆனால் கூட அவர் என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தார். அநேக இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவருடைய அக்கிரமங்களை மன்னிச்சிட்டாரு, ஆனால் சுகம் உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்றாங்க. சுகத்துக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டாம், பரலோகத்தில் தான் உனக்கு சுகம். பரலோகத்தில் என்னத்துக்கு சுகம்? பரலோகத்தில் தான் நம்மளுக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படுது, அங்கே வியாதியே வராது. வியாதியே வராத இடத்துல நான் என்னத்துக்கு சுகத்துக்காக பிலீவ் பண்ணும்? அப்போ சுகம் தேவைப்படுறது இந்த உலகத்தில். கமான், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் தேவைப்படுறது இந்த உலகத்தில். அப்போ ஆண்டவர் இடத்துல தெளிவாக சொன்னார், உன் அக்கிரமங்களை மன்னிச்சேன், உன் நோய்களையும் நான் சுகமாக்கிட்டேன். இப்போ 1 பேதுரு 2:24 திரும்பி வரலாமா? வாங்க எல்லாரும் 1 பேதுரு 2:24 பாருங்க. இதில் பாருங்க கர்த்தர் எந்த 2 விஷயத்தை சம்மந்தப்படுத்துறாரு பாருங்க. நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. எல்லாரும் கைவர்த்தி சொல்லுங்க, நான் பாவி இல்லை, நான் நீதிமான். சொல்லுங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆச்சா, பாருங்க, இப்போ பாவம் மன்னிக்கப்பட்ட விஷயத்தை எதுக்கு சம்மந்தப்படுத்துறாரு பாருங்க. நான் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எல்லாரும் சொல்லுங்க, என் பாவங்களை சுமந்தார். அப்படியே சொல்றார், பாவத்தை மட்டும் சுமந்து போயிட்டார் நினைக்காத. அதே வசனத்தில் அவர் கொடுக்குறாரு பாருங்களேன், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, பாவம் மன்னிப்போம், தெய்வீக சுகமோ. சொல்லுங்க, ஒன்னோட ஒன்று இணைந்தது. பாவம் மன்னிக்கப்பட்டதும் சுகத்தை பெற்றுக்கொள்றதும் ஒன்னோட ஒன்று இணைந்தது. ஒன்றை மட்டும் பெற்றுக்கொண்டுட்டு இன்னொன்று பெற்றுக்கொள்ளாமல் போயிடாதீங்க. போத் பிலாங் டு அஸ். கம் ஆன், சால்வேஷன் அட் த சேம் டைம் பாடிலி ஹீலிங். ரட்சிக்கப்பட்ட அனைவரும் உடல் ஆரோக்கியத்துக்காக கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டது எப்படியோ சுகத்துக்கும் நம்ம அப்படியே கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் சொல்லுங்க, பாவ மன்னிப்பு என்னுடையது தான், தெய்வீக சுகம் என்னுடையது தான். Hallelujah. When you realize you are forgiven, you are also empowered to live healthy life. ஏன் டபுள் பனிஷ்மெண்ட்? ஒரு சில குற்றவாளிகளுக்கு வெறும் சவுக்கடி தான், ஒரு சில குற்றவாளிகளுக்கு தான் சிலுவையில் போடுவாங்க. ஆனால் இயேசு சவுக்கடியும் அனுபவிச்சார், சிலுவையை அனுபவிச்சார். ஏன் பிரதர் டபுள் பனிஷ்மெண்ட்டு? ஏன்னா டபுள் பெனிஃபிட் நம்மளுக்கு வரும்படி. முதலாவது பாவ மன்னிப்பு, ரெண்டாவது உடல் ஆரோக்கியம். Hallelujah. Come on, chat boxல போடுங்க பார்க்கலாம். போடுங்க, ஹீலிங் பிலாங்ஸ் டு மீன் போடுங்க. ஹீலிங் பிலாங்ஸ் டு மீ. பக்கத்தில் யாராவது இருந்தால் சொல்லுங்க அவங்ககிட்ட. பாவ மன்னிப்பு மட்டும்தான் சுகம் நினைக்காதீங்க, உடல் ஆரோக்கியம் உங்களுடையது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம். ஆமென். When your sins are forgiven, nothing holding you back from the healing that God wants you to have. அதனால தான் ஒரு நாள் கூரையை பிச்சுக்கிட்டு ஒருத்தனை இறக்கி விட்றாங்க. அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை என்னது? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார்? அவ்வளோதான். சரியா, பாவம் மட்டும் தான் மன்னிக்கப்படும், பரலோகத்தை வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளு சொல்லவே இல்லை. பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்பட்டுச்சு, சாரிப்பா உனக்கெல்லாம் நான் சுகத்தை கொடுக்க முடியாதுப்பா, பாவம் மன்னிப்பு மட்டும்தான் சொல்லலை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொன்னார்? கமான், ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியுமே. What did he tell him? Pick up your bed and walk. படுக்கை எடுத்துட்டு நட. ஏன்? பாவ மன்னிப்பு இருக்கிற இடத்துல சுகம் நம்மளுடையது. அப்போ பாவத்துக்காக மட்டும் இயேசு மரிக்கல, நம்ம வியாதிகளை சுமந்தவராக அவர் மன்னித்தார். ஸோ முதல் ரீசன் எழுதிங்க, ஏன் இயேசு சவுக்கடி கம்பத்தை அவர் சந்திக்கணுமா இருந்துச்சு, அதில் இருக்கிற வேதனையை அவர் அனுபவிக்கணுமா இருந்துச்சு. நம்பர் 1, ஏன் இந்த டபுள் பனிஷ்மெண்ட்? why the double punishment? Number 1, to forgive us and give us healing. Amen. To forgive us and give us healing. இன்னொரு ஆன்சர் பார்க்கலாமா? சகரியா 9:11 9/11 நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு எமர்ஜென்சி நம்பர் நம்மளுக்கு தெரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் 9/11 நம்மளுக்கு தெரியும். பட் டு யூ நோ ஜெக்கரியா 9/11? உங்களுக்கு வியாதி வரும்போது இந்த வசனம் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வெளிப்பாடை கொடுப்பதாக. கமான், ஜெக்கரியா 9:11 நான் படிக்கிறேன் பாருங்களேன். நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருந்த உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். கை உயர்த்தி சொல்லுங்க, உடன்படிக்கையின் ரத்தத்தினால நானே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். கமான், கை உயர்த்தி இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கையின் ரத்தத்து நிமித்தம் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். I am redeemed by the blood of the covenant. We are talking about the blood of Jesus Christ.
12ஆம் வசனம் பாருங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். 2வது ரீசன் எழுதிக்கங்க. ஏன் ஜீசஸ் டபுள் த பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாரு? நம்மளுக்கு டபுள் த பெனிஃபிட், டபுள் த ரெஸ்டோரேஷன் கிடைக்கணுன்றதுக்காக, டபுள் த குட்னஸ். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை. இந்த நேரத்தில் எல்லாரும் கைகளை உயர்த்தலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ரெட்டிப்பான நன்மை என்னுடையது, ரெட்டிப்பான ரெஸ்டோரேஷன் என்னுடையது, ரெட்டிப்பான ஆரோக்கியம் என்னுடையது, ரெட்டிப்பான சுகம் என்னுடையது, ரெட்டிப்பான சமாதானம் என்னுடையது. எந்த வியாதிய நாட்களை திருடிட்டு போச்சோ, ரெட்டிப்பான ஆயுசு நாட்களை கர்த்தர்கிட்ட நான் பெற்றுக்கொள்றேன். Come on, whatever the devil has brought against you, whatever you lost, double restoration in Jesus' name. He went through double punishment so that I can experience double restoration. Hallelujah. Come on, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் டபுள் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சார், நம்ம டபுள் ரெஸ்டோரேஷன் அனுபவிக்கணுன்றதுக்காக. பாவ மன்னிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு சொந்தம்னு யார் சொன்னது? இந்த உலகத்தில் உனக்கு வியாதி உண்டு, கர்த்தரே உனக்கு வியாதியை கொடுத்து சோதிப்பார். அவர் ஏன் தெரியுமா அந்த வியாதியை கொடுத்துருக்கிறார்? உனக்கு எதையோ சொல்லி கொடுக்குறார் கர்த்தர் அப்படின்னு எல்லாம் கர்த்தர் மேலே தூக்கி போட்டுருது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம மேலே இருக்கிற அத்தனை வியாதியை எடுத்து இயேசு மேலே அவர் சுமத்திட்டார் தானே, திரும்பவும் நம்ம மேலே போட்டார்னா அது பேர் அநியாயம். ஆனால் தேவன் அநியாயமானவர் இல்லை, தேவன் நீதி உள்ளவர். If Jesus carried our sins and sicknesses, then God the Father will never bring upon us the same sins and sicknesses. Why? Because it is paid for on the cross once for all. எப்படி பாவத்திலிருந்து விடுதலை நம்முடையதோ, வியாதியிலிருந்து விடுதலை நம்முடையதா இருக்குது. சுகம் உங்களுடையது. கமான், எல்லாரும் சொல்லுங்க, சுகம் என்னுடையது, சுகம் என்னுடையது. கமான், ரிசீவ் இட் ரைட் நவ், ரைட் நவ். சுகம் உங்களுடையது, ரிசீவ் இட் ரைட் நவ். ஹல்லேலூயா. கமான், இந்த வயிற்று வலியிலிருந்து விடுதலையாங்க இயேசுவின் நாமத்தில், அந்த அசிடிட்டி பிரச்சனையிலிருந்து விடுதலையாங்க இயேசுவின் நாமத்தில், அந்த செஸ்ட் பெயின்லேருந்து விடுதலையாங்க இயேசுவின் நாமத்தில். ஹீலிங் இஸ் yours, ஹீலிங் இஸ் yours. ஹல்லேலூயா. சுகம் உங்களுடையது, ஆரோக்கியம் உங்களுடையது. கர்த்தர் நமக்காக தண்டனை அனுபவிச்ச நிமித்தம் இந்த ஆரோக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா இருக்கு. ஹீலிங் இஸ் yours. எஸ், ஹீலிங் இஸ் yours. கம் ஆன். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கர்த்தர் இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். God heals you. God loves you. Amen. God loves you. God loves you. நியூசிலாண்டில் ஒரு அருமையான பாஸ்டர், அவர் பேர் வந்து ஹென்ரி காலர்ஸ். அவருடைய சபையில் ஒரு வாலிப தம்பி, அவருக்கு ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தில் அவர் பார்க்குறாரா, அநேக விசுவாசிகள் கூடி ஜெபம் பண்ணுறதை பார்க்குறாரு. அந்த தரிசனத்தில் சடார்னு இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு கம்பத்தில் அவருடைய கை தலைக்கு மேலாக கட்டப்பட்டிருக்குது. 2 சோல்ஜர்ஸு அவங்க கையில் கேட்டோனைன் டெயில்ஸ் விப்பை வச்சு, அந்த ஸ்கர்ஜை வச்சு இயேசு கிறிஸ்துவ சரமாரியாக போட்டு அடிக்கிறத அவர் பார்த்தாராம். அந்த தரிசனத்தில் அடிக்கும்போது ஒவ்வொரு கொக்கையும் போய் ஒரு சதத்துண்டை பிச்சு அப்படியே கெடாஸ் தான் பாருங்க. யார் யார் மேலெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் சதை, அந்த சரீரத்துடைய துண்டுகள் போய் விழுதோ, அத்தனை விசுவாசிகளும் அந்த விழுந்த உடனே சுகமானாங்களா, இன்ஸ்டண்ட்டாக சுகமானாங்களா. அந்த தரிசனத்தை பார்த்து அந்த வாலிபன் கத்துனாரா, உங்களுடைய சரீரத்துடைய துண்டுகள், உங்களுடைய உடலின் the pieces of your body are my medicine அப்படின்னு சொல்லி அவர் கத்துனாராம். அந்த ஜெபத்தில் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாராம். See, he saw a vision of what happened at the scourging post. Today, may God show you what happened at the scourging post. Come on, healing is yours. Healing உங்களுடையது. வியாதி நம்மளுடைய பங்கு இல்லை, வறுமை நம்மளுடைய பங்கு இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் அங்கீகரித்தார். அப்போ ஏன் இந்த டபுள் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டார்? நம்பர் 1, எப்படி பாவ மன்னிப்பு நம்முடையதோ சுகமும் நம்முடையதுன்னு காண்பிக்கிறதுக்காக 2க்கும் அவர் கரையத்தை கட்டிட்டார். 2வது, ஏன் டபுள் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சார்? நமக்கு டபுள் ரெஸ்டோரேஷன் கிடைக்கும்படி, நம்மளுக்கு டபுள் நன்மை உண்டாகும்படி. ஆமென். டபுள் பெனிஃபிட்ஸ் உண்டாகும்படி. 3வதா, ஏன் அப்படி செஞ்சார்? கடன் 10 லட்சம் தானே, அவர் ஏன் 20 லட்சம் கட்டினார்? ஏன்னா இன்னொரு தடவை அந்த கடன்காரன் தான் நேசிக்கிற அந்த நபரை குற்றத்தோட பார்த்துடவே கூடாதுன்றதுக்காக தான் அன்பை வெளிப்படுத்துகிறார். ஏன் ஒரு சில விஷயங்களுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்தே நம்ம கட்டி வாங்கிட்டு வர்றோம்? ஏன்னா நம்ம யாருக்கு அந்த பரிசை கொடுக்க போகிறோமோ அவங்கள நம்ம பெரிய வகையில் நேசிக்கிறது நிமித்தம். 3வதா எழுதிக்கங்க, you know why Jesus went through the scourging post? Why did he take double punishment upon himself? Because of love. அவர் நேசிக்கிறது நிமித்தம். பாருங்க, சகரியா 13 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவரை பார்த்து கேட்பாங்களாம், ஐயா உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சு இந்த தழும்புகள் அப்படின்னு பரலோகத்தில் கேட்பாங்களாம். அவர் சொல்லுவாராம் பாருங்க, பரலோகத்தில்னு சொல்ல வரல, ஆனால் ஃப்யூச்சரில் அவரை பார்த்து கேட்பாங்களாம். சகரியா 13 அதிகாரம் 6ஆம் வசனத்தை அவர் கொடுக்குற பதில் பாருங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே
உங்க கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏது என்று கேட்டால், எப்படி கெட்டுச்சு இந்த காயங்கள் உங்களுக்குன்னு கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பார். Look at the words, precious words. அவர் சொன்னாரா, என் சிநேகிதர்கள் வீட்டுக்கு போனேன், அங்க எனக்கு அடிபட்டுருச்சு. He does not blame anyone, but he says in my friend's house. Who are the friends he's talking about? Us. நம்ம தான் அந்த சிநேகிதர்கள். அப்படின்னா அன்புக்காக அவரை அத்தனையும் அனுபவிச்சார். உங்களுக்கு தெரியுமா, மத்தேயு 27 அதிகாரத்தில் நம்ம மறந்து போன, இல்லைன்னா நம்ம கண்களில் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம், நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்ல வர்றேன் நான். மத்தேயு 27 அதிகாரம் அதோடைய 26, 27 இந்த 2 வசனங்கள் உங்களுக்காக நான் படிக்கிறேன் பாருங்க. 3 வசனங்களை. இதுல என்ன நடக்குதுன்றதை பாருங்களேன், ஒத்து கவனிங்க. 26, 27 and verse number 26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். So he was scourged, but look at what happened. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து. ஏன் அப்படி பண்ணாங்க? கவனிங்க, நல்லா கவனிங்க. அடிச்சுட்டாங்க, உடம்பெல்லாம் காயம், கிழிஞ்சு போயிருக்குது. உழுகிறவர்கள் என்னுடைய சரீரத்தை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? they made furrows on his body. அப்படியே என்ன பீறி போட்டுட்டாங்கன்றாரு இயேசு கிறிஸ்துவானவர். இப்ப அடிச்ச உடனே இவங்க எல்லாரும் ஒரு கும்பல் சேர்க்கிறாங்களே, எதுக்காக? நல்லா கவனிங்க. கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி. இதுக்கு என்னத்துக்கு கூட்டம் சேர்த்தாங்க எல்லாரையும்? எதுக்காக இருக்கும்? கவனிங்க. Now Jesus has been through a terrible scourging. சதெல்லாம் பிஞ்சு போயாச்சு, உடம்புல ஃபுல்லா கீறி போட்டாச்சு, அங்கங்க நரம்புகள் கட்டாய் தொங்குது, ரத்தத்தை இழந்துட்டாரு, கால்களால பலனில்ல நிக்க முடியல, முதுகுல பெரிய பெரிய கீறல்கள், நெஞ்சில பெரிய பெரிய கீறல்கள், சதை தொங்கிட்டு இருக்குது, முகம் பராண்டப்பட்டிருக்குது, உடம்பே ஒரு அடிச்சு போடப்பட்ட ஒரு ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறி போல, மனுஷன்ற கூட ஒரு கண்டுபிடிக்காத அளவுக்கு அவர் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்களா? கவனிங்க, ஒரு அங்கியை எடுத்து அப்படியே போத்தி விட்டுட்டாங்களா அவருடைய காயங்கள் மேல. இப்ப கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, இந்த அங்கி அவருடைய சரீரத்தை ஒட்டிருச்சு, அவருடைய உடம்பு ஃபுல்லா ஒட்டிருச்சு, ரத்த காயத்துல ஒட்டிருச்சு. இப்ப நம்ம வசனத்தை படிச்சோம் இல்லையா? They brought all the soldiers together. எதுக்காக? Why did they bring the soldiers together? Why did they bring the soldiers together? ஏன் கொண்டு வந்தாங்க? Why did they bring the soldiers together? You know why? Because இப்ப அந்த சதையோட அந்த துணி ஒட்டிருச்சு, அந்த வஸ்திரங்கள் ஒட்டிருச்சு. ஒட்டிட்டதுனால அதை இப்போ கலட்டும் போது இன்னும் ஒட்டிட்டு இருக்கிற சதையெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும் பாருங்க. அதை பார்க்கறதுக்காக, அந்த காட்சியை பார்க்கறதுக்காக எல்லாரும் கூட்டு சேர்க்கிறாங்களாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? They put a robe on him and the rope would have stuck to his body, the pieces of flesh that were hanging on to his body. And when they ripped the garment open, என்ன மாதிரி ஒரு வலி அனுபவிச்சிருப்பார் நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர். அப்படியே திரும்பவும் சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு ரத்தம் சிந்தப்படுகிறது அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். எப்படி கத்தி இருப்பார் இயேசு கிறிஸ்து, எப்படி கூச்சல் போட்டிருப்பார். What happened? Why is that? What did Jesus want us to see that? அவர் அடிக்கப்பட்ட போது அது நம்முடைய சுகம், அவர் உரிக்கப்பட்ட போது அது நம்முடைய செழி. When he was striped, that's our healing. But when he was stripped, that is our prosperity. ஏன் அத்தனையும் செஞ்சார்? ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார். He loves us. He loves us. சவுக்கடி கம்பத்தின் வெளிப்பாடுகள். சுகம் நம்முடையது, ஆரோக்கியம் நம்முடையது, பலன் நம்முடையது. பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லை, வியாதிக்கு அதிகாரம் இல்லை, கேன்சருக்கு அதிகாரம் இல்லை, காய்ச்சலுக்கு அதிகாரம் இல்லை. abnormal levels of blood pressure, blood sugar,
நம்மளுடையது இல்ல. இட்ஸ் ours to be healed. It's ours to be healthy. சுகம் நம்முடையது, ஆரோக்கியம் நம்முடையது, தீர்காயுசு நம்முடையது. Healing belongs to us. Jesus went through terrible pain in order for us to live free from pain. வசனத்தை நம்ம படிக்கிறோம், மெய்யாகவே அவர் நம்மளுடைய வியாதிகளை சுமந்து கொண்டார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். Because he carried our sicknesses, now it is time for us to carry his healing. Wherever we go, it's time for us to carry his healing. அவருடைய ஆரோக்கியத்தை நம்ம சுமந்து கொண்டு போறோம். God wants us to be healed. இன்னைக்கு யாராவது சுகத்துக்காக எதிர்பார்க்குறீங்களா? கர்த்தர் சுகமாக்கிட்டார் அப்படின்ற உணர்வை பெற்றுக்கொள்றீங்களா? வெளிப்பாடை பெற்றுக்கொள்றீங்களா? Take these scriptures and start meditating on them. Speak them out and say, healing is mine. Oh, healing is mine. Health is mine. Strength is mine. சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, பலன் என்னுடையது, தீர்காயுசு என்னுடையது. பெற்றுக்கொள்ளுங்க. Jesus held on to the scourging post so that you and I can hold on to his healing and say, it is mine. ஏசு அந்த scourging post விடல. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தை விட்டுறக்கூடாது. அவர் பப்ளிக்கா நமக்காக வியாதியை சுமந்தார், நம்ம பப்ளிக்கா அவருடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ போறோம். Hallelujah. Come on. It's time to receive our healing. It's time to claim our healing. வாயின் வார்த்தைகளால் அறிக்கை செய்யுங்க, வார்த்தை வாக்குத்தத்தங்கள் எடுத்து பேசுங்க, மெடிடேட் பண்ணுங்க, கம்யூனியன் எடுங்க. கம்யூனியன் எடுக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே இது உங்களுடைய சரீரம், எனக்காக உடைக்கப்பட்ட உங்க சரீரம், சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது. ரத்தத்தை எடுக்கும் போது சொல்லுங்க, திராட்சரசத்தை எடுக்கும் போது சொல்லுங்க, இந்த ரத்தத்தை நிமித்தம் நான் சுகத்துக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் தகுதி உள்ளவனா மாத்தி இருக்கிறேன் கர்த்தர். பாருங்க, பாவ மன்னிப்பு, உடல் ஆரோக்கியம். 1 பேதுரு 2:24 பாவ மன்னிப்பு, உடல் ஆரோக்கியம். சங்கீதம் 103:3 உடல் ஆரோக்கியம், பாவ மன்னிப்பு. இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கலந்தது. உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எவ்வளோ உண்மையோ அதே அளவுக்கு உண்மை, கர்த்தர் உங்களை சுகமாக்கிட்டார். You are already healed by the cross in Jesus' name. The day you got saved, healing is on the inside. And when you start speaking it out, what already belongs to you starts manifesting in your body. Healing is already yours. வில்லியம் பார்டன் அப்படின்றவரு ஆப்பிரிக்கா தேசத்துல ஊழியத்துக்காக போன ஒரு மிஷனரி, காங்கோ மிஷன் அவர் ஆரம்பிச்சது. நல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு அநேகருக்கு சுவிசேஷத்தை பரப்புற தேவ மனுஷன் ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவருடைய வயிற்றை கிழிச்சு, சர்ஜரி பண்ணி வயிற்றை கிழிச்சு பார்த்தவங்க சொன்னாங்களா, உன்னுடைய வயிறு ஃபுல்லா கேன்சர் கட்டிங் இருக்குது, அது உடம்பெல்லாம் பரவிட்டு இருக்குது, அதிகம் நீ 1 வருஷம் தான் நீ வாழ முடியும், உன் வீட்டுக்கு போ, இங்கிலாந்துக்கு போய் அடுத்த 1 வருஷம் அங்கேயே நீ அங்கே இரு, உன் நேசிக்கிற ஜனங்களோட இரு, என்ன நீ செத்துற போற அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களாம். நல்லா கவனிங்க, இந்த வில்லியம் பார்டன் என்ற தேவ மனுஷன் ஒரு நாள் வேதத்தை படிச்சுட்டு இருக்கும் போது 1 பேதுரு 2:24 பார்த்தாரா, ஆவியானவர் உள்ளத்துல சொன்னாரா, பாத்தியா, அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. By his stripes you were healed. You were healed. You are already healed in Christ Jesus. ஆவிக்குள்ள கிறிஸ்துவின் ஆரோக்கியம் நிரம்பி இருக்குது, நீ அப்பவே நீ சுகமாயிட்டன்னு கர்த்தர் எழுதிட்டார். You are already healed ன்னு உடனே அதை எடுத்து தான் உள்ளத்துல போட்டு இப்ப விசுவாசத்துல பேச ஆரம்பிச்சாராம். He started confessing the same to everyone who visited him, who would say things like, I am already healed. I am healed by his stripes. வியாதியை கன்ஃபெஸ் பண்ணல, ஐயோ எப்ப சாவ போறோன்னு உட்கார்ந்து அழுதுட்டுல, கன்ஃபெஸ் பண்ணார், நான் சுகமாயிட்டேன். அவரை விசிட் பண்ண வர்றவங்களுக்கு அவர் சொல்லி கொடுப்பாரா, சுகமாயிட்டேன் போக தைரியமா இருங்க அப்படின்னு. இங்கிலாந்துக்கு வர்றாரு. இவர் வரும்போது இவர் ஹார்பர்ல ரிசீவ் பண்றதுக்காக இவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து காத்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, கப்பல்ல இருந்து இறங்குறாராம். இறங்கும் போதே கத்தி கூச்சல் போட்டு சொன்னாராம், அவர் கை வச்சு சொல்றாராம், I am healed by his stripes அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டே வந்து இறக்குறாராம். என்ன ஆச்சு? ஒரு சில நாட்கள் போச்சு. But don't give up on your faith. Don't give up on the promise of God. So few days went by and he began to grow healthier by the day. ஆரோக்கியம் அதிகமாகிறத எல்லாரும் உணர்ந்தாங்களாம். சரி, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட செக் பண்ணி போய் பார்க்கலான்னா டாக்டர் சொல்றாரா, கேன்சருடைய அறிகுறியே இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாவே கேன்சர் நீக்கப்பட்டிருக்குது, கேன்சர் இல்லை உங்களுக்கு, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு எழுதி கொடுத்தாராமா. திரும்பவும் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் பல வருஷங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு மரித்து போனார் அந்த தேவ மனிதன். ஏன்? கர்த்தர் சுகமாக்கிட்டார் அப்படின்ற அந்த வெளிப்பாடு வியாதியை துரத்தி அடிக்கும் பாருங்க, பயத்தை துரத்தி அடிக்கும், எல்லா குழப்பத்தை துரத்தி அடிக்கும். நல்லா கவனிங்க,
வெளிப்படுறது நம்மளுடைய வேலை, சுகத்தை கொடுக்குறது அவருடைய வார்த்தை. கர்த்தர் ஏற்கனவே கொடுத்துட்டார் நம்ம எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கை செய்யுங்க. வியாதியோட இருக்கிறீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை எடுங்க, வாக்குத்தத்தங்களை எடுங்க. நீங்களும் வில்லியம் பாட்டனை போல அந்த ஸ்ட்ரைப்ஸை பத்தி பேசுங்க. கர்த்தர் சுகமாக்கிட்டாருன்னு பேசுங்க. அந்த ஹென்ரி காலர்ஸ் என்ற பாஸ்டருடைய சபையில இருக்கிற வாலிபன் பார்த்ததை நீங்க நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சுகம் என்னுடையது, செழிப்பு என்னுடையது, இயேசுவின் நாமத்திலிருந்து சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். கெத்செமனே தோட்டத்துல இருந்து அவர் சவுக்கடி கம்பத்தில் என்ன அனுபவிச்சார் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அவருடைய வியாதி, எல்லா விதமான நம்முடைய வியாதி நீக்கப்பட்டு அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம ஆயத்தமாகலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சுகம் உங்களுடையது. கைவேர்த்துக்கு பார்க்கலாம். சுகம் உங்களுடையது, பலன் உங்களுடையது, செழிப்பு உங்களுடையது, தீர்க்காயுசு உங்களுடையது, சுகம் நம்முடையது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? It's a very simple message but a very powerful one and a very important one as well. Come on, let's all put our hands together and say thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அடுத்த ஒரு சில வினாடிகள் நம்ம கர்த்தரை நல்ல நன்றி செலுத்தி துதிச்சு ஆராதிக்கும் போது ஒரு சுகத்தை எதிர்பாருங்க. ஆவியானவர் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தொடுவார். ஒரு சில பேர் சூடான ஒரு உணர்வை நீங்க அனுபவிப்பீங்க. ஒரு சில பேர் ஒரு சில பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்க பாப்பீங்க. ஒரு சில பேர் எதையும் உணர மாட்டீங்க. ஆனா கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். கர்த்தருடைய சுகம் உங்களுடையதாகும் அப்படின்னு சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தர் நன்றி செலுத்தலாமா? ஒரு ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில துதிக்க ஆரம்பிங்க. வாங்க எல்லாரும். ஓ ஆவியானவர் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நீயுமே. கைகளை உயர்த்தி தழும்புகளால் தழும்புகளால் சுகமாக்கினேன் என்றவர் நீர்தானே செய்யா. தழும்புகளால் சுகமாக்கினேன் என்றவர் நீர்தானே செய்யா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அதிசயம் நாங்கள் காண செய்யுமே. எல்லாரும் அப்படியே தேவனை பாருங்க. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ மனதளவுல பாருங்க. See Jesus in your mind. See him on the cross. கைகளை உயர்த்தி Hallelujah, 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 Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah, 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 Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் சுகமாயிட்டேன், நான் சுகமாயிட்டேன். நான் சொல்ற வார்த்தைகளை சொல்லுங்க. I am healed. I am healed by the stripes of Jesus. I am healed by the stripes of Jesus. I am healed by the stripes of Jesus. Yes, you are healed. Yes, yes, yes. Come on, யாரோ ஒருத்தர் தோள்பட்டையில இருக்கிற அந்த வலியிலிருந்து நீங்க நீக்கப்படுறீங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சுகத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். Shoulder pain is leaving you in Jesus name. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Right now, right now. Come on. Upper back pain, upper back pain. You are healed right now in Jesus name. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஒரு டாக்டர் ரிப்போர்ட்டை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு வந்திருக்கிறீங்க, அங்கலாய்ச்சி வந்திருக்கிறீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் இன்னொரு ரிப்போர்ட் வச்சிருக்கிறேன். என்னுடைய தழும்புகளால் நீ சுகமாயிட்ட. அதை பெற்றுக்கொள், அதை விசுவாசி, அதை அறிக்கை செய். சுகம் உன்னுடையது, சுகம் உன்னுடையது. Receive it in Jesus name. God is reversing some of the medical reports. பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார், அநேக ரிப்போர்ட்ஸ் மாற்றிக் கொண்டிருக்கிறார். There is a blood condition that is being healed. Come on, receive it, receive it, receive it, receive it. Oh shabralan derebo koria bakabara balandana rikena ramon deria barabam purabarabam dana. Hallelujah, 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 hallelujah. Receive your healing, receive your healing in Jesus name. Oh, hallelujah. எல்லாரும் கம்யூனியனுக்கு ஆயத்தமாக. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. தேவாவியானவர் இங்க இருக்கிறார். ஒரு அநேகருக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், தீர்காயுஸ் உங்களுடையது. இந்த மரண பயம் ஒருத்தரை விட்டு நீக்கப்படுது right now in Jesus name. Be free from the fear of death in Jesus name. இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துக்கலாம், அவருடைய ரத்தத்தை கையில் எடுத்துக்கலாம். சுகம் நம்முடையது. அதை அறிக்கை செஞ்சு பெற்றுக்கொள்ற நேரம் தான் கம்யூனியன் நேரம். இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துட்டு சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது. ரிப்பீட் பண்ணுங்க. தீர்காயுஸ் என்னுடையது. சொல்லுங்க, வியாதி எனக்கு சொந்தமானதில்லை, பலவீனம் எனக்கு சொந்தமானதில்லை. நான் விடுதலையா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்ன தகுதியுள்ளவனா மாத்தி இருக்கிறார். சுகம் என்னுடையது, செழிப்பு என்னுடையது, பாதுகாப்பு என்னுடையது, தீர்காயுஸ் என்னுடையது. பெற்றுக்கொள்ளுங்க. சமாதானம் என்னுடையது, நிறைவு என்னுடையது, பிரகாசமான எதிர்காலம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, நல்ல ஜீவன், நல்ல வாழ்க்கை என்னுடையது. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன். இன் ஜீசஸ் நேம். பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் ரத்தத்தை உங்களுக்காக. ஹalleluya. வாங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல கைகளை அசைத்து கர்த்தரை ஆராதிக்கலாம். அடுத்த 2 நிமிடங்கள். ஹalleluya, 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 ஹalleluya. நல்லா ஆராதிங்க சந்தோஷமாக. ஆவியானவர் வேலை செய்யுங்க. ஹalleluya, 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 ஹalleluya.
ஹalleluya. கர்த்தர் அற்புதத்தை செஞ்சதுக்காக நன்றி செலுத்துறோம். இன்னைக்கு இந்த அருமையான மீட்ல கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு எல்லாம் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்துனீங்க, சுகம் எங்களுடையதுன்னு சொல்லி கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி. வியாதியின் சவுக்கடி எங்க மேல வரக்கூடாது, அந்த சவுக்கடியை இயேசு கிறிஸ்துவானவர் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. ஆவியானவர் எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி, எங்களை கிருபையால் நிரப்புறதுக்காக நன்றி, எங்க பலத்தினால நீங்க திடப்படுத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்மையால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் வரப்போற நாட்கள் அநேக நன்மைகளை செய்ய போறதுக்காக நன்றி. கேன்சர் கட்டிகள் மறைய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பிளட் பிரஷர் நார்மல் ஆகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வியாதியிலிருந்து நீங்க சுகமாக்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகம் எங்களுடையது நாங்க பெற்றுக்கொள்கிறோம். சுகம் வெளிப்பட போறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, மாபெரும் நன்மைகளை நீங்க செய்யுங்க. இங்க கலந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேல ஒரு விசேஷத்தை கிருபை இந்த நாள் முதல் கொண்டு தங்கி இருக்கட்டும். புதிய பலன் உங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க பெனடிக்ஷனை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். சுகம் உங்களுடையது, மறந்துடாதீங்க. கர்த்தர் இரட்டிப்பான நன்மை உங்களுக்காக வச்சிருக்கிறார்.